பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் என் தேவன் தந்த வாக்கியத்திற்காகவும் தருணத்திற்காகவும் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 40 அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். வேதனை பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரர் தாவீது தெளிவாக சொல்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். ஆமென். நாம் இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரர் தாவீது இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அப்போது தாவீதும் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தார். ஆமென். பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினாலே அதனால் மட்டும்தான் அவருக்கும் இந்த வேதத்தை எழுத முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால் அவர் நம் பக்கம் சாய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தோம் என்று சொன்னால் அவர் நம் பக்கம் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதல்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஆமென் அவர் ஏறெடுத்து அதற்கு பதில் கொடுக்கிற பலன் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆமென் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தெய்வ மனிதனாக காணப்பட்டார். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கும் போது ஆமென் தாவீதுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் ஒரு ராஜாவாக மாறுவேன் என்று ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு தெரியாது. ஆனால் அல்லேலூயா தாவீது கொடுக்கப்பட்ட காரியத்தில் அந்த வனாந்தரத்திலே தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். காத்திருக்கிறவராய் காணப்பட்டான். அல்லேலூயா. தாவீது அல்லேலூயா பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினாலே அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை கொலை செய்வதற்காக ஆடுகளை சாப்பிடுவதற்காக பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை போட்டு சிங்கத்தை போல வந்து சிங்கம் வந்தது பீறி கொள்ளத்தக்கதாக தாவீது சிங்கத்தை பீறி கொண்டான். அல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? தாவீதுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தது. இது எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை ஒரு பிசாசும் தொட விட மாட்டேன். அல்லேலூயா. ஆடுகளை பார்க்கும் போது அது விசுவாசிகளை குறிக்கிறது. தாவீது மேய்த்து கொண்டு நடக்கிறான். விசுவாசிகளை பிடிக்க வரும்போது பிசாசான ஓநாய்கள் வரும்போது தாவீது எதிர்த்து நிற்கிறான். ஏன் தெரியுமா? தாவீதுக்குள்ள இருந்து ஒரு அபிஷேகம் தாவீதுக்குள்ள காணப்பட்டது. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே நம் தேவனுக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நாம் பொறுமையோடு கூட அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன காரியங்களோ எல்லாவற்றையும் நமக்கு அறிகிற, அது நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையும் வனாந்தரமான ஒரு பாதையாக காணப்படலாம். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட இடங்களோ இல்லை நம்முடைய சூழ்நிலைகளோ ஒரு வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது தாவீது அந்த வனாந்தரத்திலையும் என் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். அந்த வனாந்தரத்திலையும் என் தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த வனாந்தரத்திலையும் தேவனுக்கு ஒரு பொறுமையோடு கூட காத்திருந்தார். நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை. தேவனுடைய பிரசன்னம், தேவ அபிஷேகம், தேவனுடைய அல்லேலூயா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கத நிலையில் பொறுமையோடு கூட
காத்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நம் பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது அவர் நம்மக்கம் சாய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மக்கம் சாய்ந்து, ஆமேன் மகனே மகளே, அவன் உன் கண்ணீரை நான் துடைத்தேன், உன் கவலைகளை நான் மாற்றுவேன். வேதம் சொல்கிறது, இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்தில் உனக்கு கண்ணீர்கள், பிரச்சனைகள் எல்லாமே உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வராது. இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னார். ஜீவனுள்ள பொறுமையோடு கூட தாவீது காத்திருந்த, ஆமேன், காத்திருக்கும் போது நம்முடைய பக்கம் சாய்ந்து, ஆமேன், அல்லேலூயா, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஒருவரே உண்மையான தேவன். அவர் ஒருவரே உண்மை உள்ள தேவன். அவரால் மட்டும்தான், ஆமேன், வனாந்தரத்தில் இருக்கிறவனே ராஜாவாக்க முடியும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் கிடக்கிறவனே ராஜாவாக உயர்த்த முடியும். அந்த ஒரு அபிஷேகம் மட்டும்தான், ஆமேன், அல்லேலூயா. அதாவது தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மை வனாந்தரத்திலிருந்து, ஆமேன், அல்லேலூயா, அபிஷேகம் அல்ல, ஆமேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கண்டடைய முடியும். தேவ ஜனமே, எகிப்து ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கடந்தார்கள். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக, ஆமேன், அல்லேலூயா, ஒவ்வொரு பாதைகள் வழியாக அவர்களை கொண்டு போனார்கள். ஆமேன், அல்லேலூயா. தேவ ஜனமே, பொறுமையோடு கூட நாம் வந்தோம் என்று சொன்னார். ஆமேன், அதிலேயும் பொறுமையோடு கூட அநேகர் போனார்கள். ஆனால் பொறுமையோடு கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம பொறுமையுள்ளவர்களோட